கொங்கு மண்டலத்தின் 6 மாவட்டங்களில் உள்ள 47 தொகுதிகளில் 26 தொகுதிகளை தாவேக கைப்பற்றியுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கொங்கு மண்டலத்தில் பெருவாரியாக வென்றுள்ளது தாவேக, விவரங்களை சொல்லுங்க. அதிமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் காலம் முதல் அசைக்க முடியாத அதிமுகவின் வாக்கு வங்கி கோட்டையாக இருந்தது மேற்கு மாவட்டமான கொங்கு மண்டல பகுதிகள். அதிமுக வெற்றியை தவறவிட்டு ஆளும் கட்சி என்கின்ற அந்த நிலையிலிருந்து கீழே வந்த பொழுது கூட, எதிர்கட்சியாக இருந்த பொழுது கூட கொங்கு மண்டலத்திலே அதிமுக திமுகவை காட்டிலும் கூடுதலான வெற்றி சதவீதத்தை பதிவு செய்து வைத்திருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் இன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவிலே இதுவரை இல்லாத அளவிற்கு அதிமுக கொங்கு மண்டலமான மேற்கு மாவட்டத்திலே வெற்றியை தவறவிட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக திமுகவிடம் கூட இதுவரை மேற்கு மாவட்டங்களிலே அதிமுக இது போன்று ஒரு பெருத்த சரிவை சந்தித்தது கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக ஒரு பெரும் சரிவாக 47 தொகுதிகளில் 26 தொகுதிகளை தாவேகாவிடம் தற்போது இழந்திருக்கின்றது அதிமுக என்பதை பார்க்கின்றோம். அதன்படி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 6 மாவட்டங்களிலே 47 சட்டமன்ற தொகுதிகளில் 26 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கின்றது. அதிமுகவினுடைய இரும்பு கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் அதிமுகவார் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் பெற முடிந்திருக்கின்றது. எஸ்பி வேலுமணி போட்டியிட்ட தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதியிலும் அதிமுக கோவை மாவட்டத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. தாவேகா கோவை மாவட்டத்தில் 6 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி 691 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகின்றார். திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் ஒவ்வொரு சுற்றிலும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் மாறி மாறி முன்னிலை பெற்றார். சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி 691 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகின்றார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளை தாவேக கைப்பற்றிய நிலையில் எஞ்சிய ஒரு தொகுதியில் கடும் போட்டி நிலவுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.